மகர ராசி அன்பர்களே, கோசார சரிவானது வக்கிரகால பலன்கள். உங்களது மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் கோசார சரிவான் சஞ்சாரம் செய்து வருவது நீங்கள் யாவரும் அறிந்ததே. அந்த கோசார சரிவான் 27/2026 முதல் 10/12/2026 வரை சுமாராக 138 நாட்கள் இதே மீன ராசியில் வக்கிரமாக பயணிக்கின்றார். அன்பர்களே, உங்களது மகர ராசிக்கு 1, 2ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார். உங்களது மகர ராசி அதிபதியாகிய சனி பகவான் வக்கிரம் அடைவது பொதுவாக நல்லதல்ல. அதே சமயம் மந்தப்போக்குடைய சனி பகவான் வக்கிரமாகும் போது அவர் நல்ல வேகமாக செயல்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே சமயம் அன்பர்களே, உச்சம் பெற்ற குருவானது நேரடி பார்வை உங்களது மகர ராசி மீதும் 9ஆம் பார்வை வக்ர சனிபகவான் மீதும் விடுவதனால் உங்களது தனித்தன்மை, செயல்திறன், சுயமுயற்சி போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. இதன் காரணமாக வருமான ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படும். மட்டுமல்ல, கணவன் மனைவி உறவும் மேம்படும். மேலும் நீங்கள் நல்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் செயல்படுவீர்கள். மட்டுமல்ல, உங்களது அறிவு சார்ந்த முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். அதோடு புகழும் அடைவீர்கள். இதே சமயம் உங்களது மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் தங்கியுள்ள உச்சம் பெற்ற கோச்சார குருவின் பார்வை தொழில் காரகனாகிய சனி பகவான் மீது விழுவதனால் வெளிப்படையான குணம் கொண்ட நீங்கள் நாளாந்தம் சந்திக்கும் உங்களுக்கு சமமான நபர்களுடன் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது அல்லது வேலை செய்யும் இடத்தில் சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வது போன்ற விஷயங்கள் மூலமாகவும் பல நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். மேலும் பூர்வீகம் சென்று வரும் பாக்கியமும், பூர்வீகத்தில் உள்ள உறவுகளின் தொடர்புகளும் மற்றும் உங்கள் பிள்ளைகள் வழியிலான மகிழ்ச்சிகளும் உண்டாகும். மட்டுமல்ல, அது சம்பந்தமாக சுப செலவுகளுக்கும் பஞ்சமில்லை. உங்களது பொதுஜன வாழ்க்கையும் ஜொலிக்கும். மட்டுமல்ல, அந்நிய நாட்டினராலும் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். நல்ல ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் சிறந்து விளங்குவீர்கள். இதே சமயம் உங்களது பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் வக்கிர நிலையில் காணப்பட்டால் இனி வரும் 138 நாட்களும் மிக வேகமாகவே உங்கள் வாழ்க்கையில் நற்பலன்கள் அமையும் எனலாம். நன்றி, வணக்கம்.